இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடமானம், அடமானத்துடைய டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நிறைய டாக்டரின்ஸ் பார்த்தோம். ஸோ டாக்டரின்ஸுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிங்க. தட் மீன்ஸ் இந்த வீடியோ தான் மார்க்கேஜோடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நோட்டை எடுத்துக்கோங்க. நோட்டை எடுத்து தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் அரே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மார்க்கேஜ் அப்படின்ற கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மார்க்கேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாயிண்ட் இந்த இடத்துல அரே பண்ணியிருக்கு. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும், மார்க்கேஜை மிக எளிமையாக கையாண்டலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, மார்க்கேஜ்னால் என்ன அப்படின்ற ஒரு விவரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். மார்க்கேஜ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு சொத்தை வேறொரு நபரிடம் அடமானம் வைத்து அதற்கு ஈடாக கடன் பெறுதல், பணம் பெறுதல், இந்த மாதிரியான விவகாரங்களை தான் மார்க்கேஜ்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கேஜர் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. மார்க்கேஜர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நபர். இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கக்கூடிய நபர், அடமானம் வைத்தவர், சொத்தின் உரிமையாளர், கடன் பெற விழைபவர். இவ்வளோ 3 விஷயங்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த மார்க்கேஜ்ன்ற கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு மார்க்கேஜி அப்படின்ற கான்செப்ட் தேர்டு ஒன்று. மார்க்கேஜ்னால் யாருன்ற விவரம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அடமானம் பெற்றவர், யாருக்கிட்டேருந்து? மார்க்கேஜர்கிட்டேருந்து அடமானம் பெற்றவர். எந்த விவரத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட பணம் இருக்குது, இவர்கிட்ட சொத்து இருக்குது, பணத்தை கொடுத்துட்டு இந்த சொத்துடைய டைட்டிலை இவர் பேரில் மாற்றிக்கிறாரு. தட் மீன்ஸ் அந்த சொத்துடைய நேமை இவர் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு தற்காலிகமாக. இந்த தற்காலிகமாகன்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல பார்க்கப்படுகின்றது. அடமானத்திற்காக தன்வசம் வைத்திருப்பவர், அதாவது சொத்தை அடமானத்திற்காக தன்வசம் வைத்திருப்பவர், கான்செப்ட் ஓவர். கடன் கொடுத்தவர். இப்போ மார்க்கேஜர்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, மார்க்கேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கேஜ் மணி, கன்சிடரேஷன் இஸ் மணி ஒன்லி அப்படின்னு மிக தெளிவாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் மார்க்கேஜை பொறுத்த வரைக்கும் மணி மட்டும்தான் கன்சிடரேஷனாக இருக்கணும் அப்படின்றதும் இந்த இடத்துல வரையறை செய்யப்பட்டிருக்கு. நான் உங்ககிட்ட சொத்து அடமானம் வச்சா நீ கன்சிடரேஷனாக பணத்தை என்கிட்ட கொடுக்கணுன்றது கான்செப்ட். அதுக்கப்புறம் மார்க்கேஜ் டீடு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீடு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த பத்திரம் தான் மார்க்கேஜ் டீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது, நான் இன்றைய தேதியில் இத்தனை சாட்சிகளுக்கு முன்னிலையில் எனது சொத்தினை இவரிடம் அடமானம் வைத்தேன், அதற்கு ஈடாக இவ்வளவு தொகை பெற்றுக்கொண்டேன், இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் என்கின்ற பல விவரங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அரே பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி கான்செப்டை வேணாலும் நம்ம அரே பண்ணிக்கலாம், சட்டத்திற்கு உட்பட்டு. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விதமான ஷரத்துக்களும் இந்த மார்க்கேஜ் டீடில் பொருந்தும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மார்க்கேஜ்னால் என்னன்னு. இந்த இடத்துல பாருங்கள், ஏ இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஓனர்னு சொல்லியாச்சு. ஸோ ஏ இஸ் ஏ மார்க்கேஜர். செகண்ட் ஒன், எக்ஸ் இஸ் ஏ மார்க்கேஜர். சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கும் தான் லிங்க் இருக்குது. ஏ ப்ராப்பர்ட்டி ஓனராக காமனாக இந்த இடத்துல அரே பண்ணியிருக்கு. எக்ஸ் இஸ் ஏ மார்க்கேஜர். ஸோ ப்ராப்பர்ட்டி ஓனரை தான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஒய் இஸ் ஏ மார்க்கேஜி. வேணால் இந்த டேபை வேணால் நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம், தேவையில்லை, இது ஒரு வேண்டாம். ஒய் இஸ் ஏ மார்க்கேஜி. ஸோ மார்க்கேஜை பற்றி சொல்லியாச்சு, அண்ட் தென் மார்க்கேஜரை பற்றி சொல்லியாச்சு. எம் இஸ் ஏ மார்க்கேஜ் மணி. ஸோ ஏதோ ஒரு மணி சர்ப்ளஸ் ஆகுது, ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் பிரகாரமாக அது வேலிடாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது. டி இஸ் ஏ மார்க்கேஜ் டீடு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டீடு ஒன்று ஃபார்ம் ஆகணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட்டு மார்க்கேஜருக்கும் மார்க்கேஜுக்கும் வரும்போது இந்த டீடு தான் பேசும். ஓரல் வாய்மொழி வார்த்தைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிற்காது. எந்த இடத்துலனா அந்த கோர்ட்டில் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டீடை நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றதில் நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு லா ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை அட்வொகேட்டாவோ வரும்போது நீங்கள் இதை மிக முக்கியமாக நினைவில் வச்சுக்கணும். இது இல்லாத எந்த ஒரு கன்சிடரேஷனும் நடக்கக்கூடாதுன்றதை ஐயம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிங்க. செக்ஷன் 58 சப்கிளாஸ் ஏ டிபி ஆக்ட் 1882 மிக தெளிவாக இந்த ஒரு டெஃபினிஷனை பற்றி சொல்லுது. இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜோடைய டெஃபினிஷன். ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோங்களில் அரே ஆகிட்டே வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கேஜோட டெஃபினிஷனை கேட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஏதாச்சும் ஒரு டாக்டரைனே கேட்டுடுவாங்க. டாக்டரைன் ஆஃப் சப்ரோகேஷன், டாக்டரைன் ஆஃப் மார்ஷல்லிங், எலெக்ஷன், இந்த மாதிரி டாக்டரைன் ஆஃப் எலெக்ஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று
கேட்டுடுவாங்க. ஸோ நம்ம இதை எழுதிட்ட பிறகு தான் அந்த கான்செப்டை எழுத வேண்டியது இருக்கும். மிக எளிமையாக உங்களுக்கும் புரியும். இந்த இடத்துல மார்க்கேஜ் வெர்சஸ் சேல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. மார்க்கேஜ்னால் என்னென்னா பகுதி உரிமை மட்டும்தான் மார்க்கேஜ் கிட்ட போகும். அதாவது ஒரு உரிமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு பகுதியாக, ஒரு பார்ட்டாக. ஆனால் சேல் அப்படி கிடையாது. முழு உரிமையும் பையர்கிட்ட ஓடி போயிடும், செல்லர்கிட்ட உரிமை இல்லாமலே போயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா மார்க்கேஜுக்கும் சேல்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதற்கு தனி வீடியோவும் போடப்பட்டிருக்கு. இணைய விரும்பும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ஹாய் என்று டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஊரை மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.